எல்லார் வாயிலும் அறிக்கையிடுகிற சத்தம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று. ஆண்டவரே, ஆகிலும் நீர் பரிசுத்தராய் இருக்கிறதினாலே கேட்கிற எங்களுக்கு நீர் பரிசுத்தர் என்று அறிக்கையிடுகிற எங்களுக்கு நீ எப்படிப்பட்டவராய் இருக்கிறீர் என்கிறதை வேத வசனமாய் இன்னைக்கு நீ தெளிவுபடுத்த போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தர். ஆகையால் எங்கள் தீட்டுகள் நீங்க, எங்களுடைய அசுத்தங்கள் நீங்க, எங்களுடைய அவலட்சணங்கள் நீங்கி எங்களை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்தரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த வசனத்தை கொடுத்து ஏனதை தியானிக்கும்படிக்கு அடியானுக்கு ஒரு உந்துதலை தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, பேசுகிறீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பிதாவின் ஆவியானவரே பேசுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. என் மாம்சம் வெளிப்படக்கூடாது, என்னை இருதயத்தில் இருக்கிற நிறைவான வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது, என் மனதிலே தோன்றுகிற வார்த்தை வெளியே வரக்கூடாது. ஆவியானவர் முழுவதும் பொறுப்படுத்தி நீ நடத்துவீராக. நீ பேசும், எங்களுடைய இறுதியை குழந்தைக்கு எரியட்டும். உடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இங்கே நாம் பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சேராபீன்களும் கேராபீன் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஏசாயாவிலே இதே வார்த்தை வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெய்வங்களிலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளவையும் கண்களால் நிறைந்தவருமாய் இருந்தன. அவர்கள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். இங்கே பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஏசாயாவிலும், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வெளிப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு இடத்திலேயோ அங்கே சேனைகளின் கர்த்தர், இங்கே சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். நமக்காக சர்வத்தையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த பரிசுத்தரை குறித்து ஓயாமல் அநேக சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம், அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம், சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். எத்தனையோ சங்க டிவியில எல்லாம் நீங்கள் பார்க்க பொழுது சேனை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்ல வைக்கிறார். அது நல்லதுதான். ஆனா அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் நமக்கு செய்கிற சில நன்மைகள், அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனாலே நமக்கு என்ன ஆதாயம் அல்லது நமக்கு என்ன பிரயோஜனம்? அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர், நாங்கள் அசுத்தர் தானே இருக்கிறோம். நாங்கள் அப்படித்தானே இருக்கிறோம். அவர் சேனை கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இன்றைக்கு இந்த பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிற வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது அந்த பரிசுத்தர் நம்மை பரிசுத்தமாக்குறதையும், அந்த பரிசுத்தர் நம்மை விடுதலையாக்குறதையும், அந்த பரிசுத்தர் நமக்கு பெரியவராக இருக்கிறதையும், அந்த பரிசுத்தர் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறதையும், அந்த பரிசுத்தர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறதையும் இந்த வேதத்திலிருந்து தியானித்து முடிக்கலாம். முதலாவது பாருங்கள், லேவியராகமம். அவர் பரிசுத்தர். ஆகையால் நாமும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தோடு இருக்க வேண்டும்.
அவருடைய விருப்பம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44, 45. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44, 45. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நீங்களும் பரிசுத்தர்களாய் இருக்க முடியும். உங்களால் பரிசுத்தமாய் இருக்க முடியும் என்கிறது தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு என்னால பரிசுத்தமா இருக்க முடியல நீங்க சொல்கிறீர்கள். அவர் சொல்கிறார், உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் இன்னைக்கு தீட்டு எது தீட்டு? வேதம் எதை தீட்டு என்று சொல்லுகிறது? உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் உங்களை பரிசுத்தப்படுத்தி எது தீட்டு என்று வேதம் சொல்லுகிறது? நீங்க வாசித்து பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று அவர் ராஜ போஜனம் எனப்படப்பட்டிருக்கிறது. ராஜா புசிக்கிற போஜனத்தினாலே அவர் பானம் பண்ணுகிற அந்த பானத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொண்டார். அப்போ உயர்ரக ஆகாரத்தை அடிக்கடி விரும்பி பார்த்து இது வைக்கலையா என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு பர்த்டே வந்தா எனக்கு சீட் வைங்க என்ன சீட் வைக்கிறது? எந்த என்ன எனக்கு சீட் கொடுக்கலையே, என்ன சீட்டு கேட்கிற? அப்போ சீட்டு கொடுக்கறதுனாலே நீ தீட்டுப்பட்டு விடுவார். அந்த போஜனம் நம்மை தீட்டுப்படுத்தி மற்றது எதுவும் நம்மை தீட்டுப்படுத்தார். இன்னைக்கு சில வேளையிலே ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து உல்லாசமாய் போய் இன்னைக்கு ஒரு நம்ம ட்ரீட் வைக்கணும். அந்த 12 மணி ராத்திரில கேக்கை வெட்டி பிரியாணி சாப்பிட்டு கூட கொஞ்சம் வைனியை வச்சுக்கணும், கொஞ்சம் குடியும் குற்றமா இருந்து ஆடி பாடு, அதுதான் நம்மை தீட்டுப்படுது. ஆனா அதை நீ தொடாதபடிக்கு உன்னால் இருக்க முடியும் என்கிறதை வேதம் சொல்கிறது. நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பீர்களாக இருக்க முடியும். உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல். வேதத்தில் இன்னொரு தீட்டு சொல்கிறது பாருங்கள். புதிய ஏற்பாட்டை சொல்லுகிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15, 16. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் அதனாலே அது நம்ம அநேக தடவை ஒரு வேர் முளைக்கிறது, கசப்பா தோன்றுகிறது.
காரணமில்லாத கசப்புக்கள், காரணமில்லாத விரோதங்கள், காரணமே இல்லாத கசப்புகள் தோன்றி அதனாலே அநேகத்தினாலே தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் பேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காகவும் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா ஒருவேளை போஜனம், ஏமா ஒருவேளை சாப்பிடாமட்டினா செத்தா போயிடுவோம். இந்த ஏசாவை யோசித்து பார்த்த யாக்கோபு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுதே தாய் விசாரிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் வயிற்றிலே 2 ஜாதி பிறக்கும், 2 ஜனம் இருக்கிறது. ஒரு ஜாதி மற்ற ஜாதி பார்க்கலும் பலத்த ஜாதியா இருப்பான், ஒருவனை பார்க்கலும் மூத்தவனை பார்க்கலும் இளையவன் அதிகாசமாய் இருப்பான். பிறப்பதற்கு முன்பாக கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். ஆனா வசனம் சொல்கிறது, அவள் பிறக்கும் பொழுது ஏசா வெளிப்பட்டான். ஏசாவுடைய குதிகாலை காலை பிடிச்சினே யாக்கோபு வந்துட்டான். அப்ப யார் பெரியங்கோ? ஏசாதான் நம்ம ஏசாதான் வெளிப்பட்டான் தான் பெரிய. சரி, ஆனா இவன் அந்த வெயில உட்கார்ந்து அடுப்பு பத்த வச்சு கூழ் காசி கொடுக்க தனக்காக கூழ் காசுகிறத இவன் ஊரெல்லாம் வேட்டையை சுத்திட்டு வந்து, நான் பசியா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூழ் கொடு. அப்போ இவன் தன்னுடைய பசி அடைக்கின்னு தன்னை தியாகமாக்கி கொண்டு அவன் கேட்கிறான், உன் சேஷபுத்திர பாகத்தை எனக்கு விற்று கொண்டு எனக்கு கூட நான் உனக்கு கொடுக்கிறேன். ஒரு வேலையை உன்னால சாப்பிடாம இருக்க முடியாதா? ஏசாவே, உன்னால் ஒரு நாள் ஒரு வேலை, 3 வேலையில ஒரு வேலை பசியா இருந்தா போதும், ஐயோ அவன் பண்ற அமக்கணும். ஒரு வேலை சாப்பாடு இல்லைன்னா பண்ற அட்டகாசம் நடக்குது பாரு. பாப்பா ஐயோ கடவுளே. அதனால அவன் சேஷத்து அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் அலட்சியம். அது சேஷபுத்திரத்தை என்ன செய்யறானா? அலட்சியப்படுத்தினானா. அலட்சியப்படுத்தல கெட்ட அந்த சேஷபுத்திரமாக இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். ஆகியதான் அந்த சேஷபுத்திரம் யார் கொடுக்கப்பட்டது? தன்னை பத்திரப்படுத்திக் கொள்கிற, தான் பெற்றதை பத்திரப்படுத்திக் கொள்கிற யாக்கோபுல போய் சேர்ந்தது. நீங்க வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பழற்ற கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஒருவேளை சோத்துக்காக, ஒருவேளை அவன் சொன்ன கூழ் கேட்டான். ஆனா யாக்கோபு அப்பத்தையும் சிவப்பான கூழையும் கொடுத்தான். அவன் சாப்பிட்டு எழுந்து அதை அலட்சியம். அவனுடைய அலட்சியத்தினால்தான் அவன் பெற்றிருந்த அந்த சேஷ்ட பாகம் அவன் கண்டு பிடுங்கப்பட்டு யாக்கோபு எடுத்திருப்பார். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு தெய்வம் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப நம்மால் இருக்க முடியும். நம்மால் இருக்க முடியாத பட்சத்திலே அவர் பரிசுத்தமாக்குவாராம். லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேவியராகமம் 22:32. என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக. நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நான் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். உன்னால் இருக்க முடியாத பட்சத்திலே கர்த்தர்
ஒரு காரியத்தை அனுப்பி உன்னை அவருடைய பரிசுத்தமாக்கணும். அவர் முதலாவது அன்பின் கரை விடுகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். என்னால் முடியும். நம்மால் பரிசுத்தமாய் அந்த சீட் கொடுக்கிற காரியங்கள், ஆகார விஷயத்துல குடிக்கிறது, சாப்பிட்டு புசிக்கிறது, நீ செய்கிற கவனம் தீட்டுப்படுத்தாத உன்னை காத்துக்கொண்டால் முடியும். உனக்கு தெரியும். அந்த குடும்பத்தின் மத்தியிலே போனால் தீட்டுப்படுவோம், அந்த ஃப்ரெண்ட்ஸுகள் கும்பல்ல போன தீட்டுப்படுவோம், அந்த இடத்துக்கு போனா தீட்டுப்படுவோம், அந்த கடைக்கு போனாலும் தீட்டுப்படுவோம், அதுவும் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம போனா அங்க தீட்டுப்படுவோம். அது 8 மணி 9 மணி போகாதே. குடும்பத்து உட்கார், ஜலத்து உட்கார், முடியாத உட்கார்ந்து பா, முன்னால் முடியும். கர்த்தர் பார்க்கிறார். சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் நம்முடைய தீட்டுகளை நீக்கி நம்மை பரிசுத்தமாக்கிற கர்த்தர். அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆனால் அந்த பரிசுத்தத்தை நம்மால் பரிசுத்தமாக இருக்க முடியும். முடியாத பட்சத்திலே கர்த்தர் சொல்றார், நான் உங்களை பரிசுத்தமாக்குறேன். நான் எந்த சூழ்நிலையோ உன்னை பரிசுத்தமாக்கிடுவேன். எப்படி பரிசுத்தமாக்கிடுவேன்? அடித்தாகிலும் காயப்படுத்தி ஆகிலும் உன்னை பரிசுத்தமாக்கி. ஆனா அலட்சியப்படுத்திடாது. கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைகள், வரங்கள், தாளந்துகள், உனக்கு கொடுக்கிற இந்த கசப்பான வேர்கள் உன்னை அலட்சியப்படுத்தி விடாதீங்க. உன் கையில தேவன் நம்பி சேஷ்டத்தை வாக்கி கொடுத்திருக்கிறார். உனக்கு தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம், அதை ஒரு வேளை சொத்துக்காக, ஒரு நாள் இன்பத்துக்காக, அந்த ஒரே ஒரு நாள், அந்த ஒரே ஒரு வேலை, அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு நொடி பொழுது, அந்த பகல் வேலையிலே, அந்த காலத்திலே, அந்த ஒரு வேலைக்காக நீ அலட்சியப்பட்டு விட்டு போட்டுடாதே. உடைய சேஷ்டம் ஒரே ஒரு நாள் இன்பம் என்று ஒரு நாள் கூத்துக்காக உன் வாழ்க்கையை எழுதி விடாது. அது ஒரு வேலை நிமிஷத்துக்காக, ஒரு 10 நிமிஷம் ஆசைக்காக, அந்த 5 நிமிஷம் ஆசைக்காக நீ பண்ணுகிற அனைத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னை நம்பி கொடுத்திருக்கிற கிருபைகளை நீ அலட்சியப்படுத்திடாதே. என்றால் கர்த்தர் உனக்கு தம்முடைய பரிசுத்த உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காகத்தான் அவர் பரிசுத்தராய் வெளிப்படுகிறார். இரண்டாவது, அவர் பரிசுத்தர். ஏன் தெரியுமா? நம்மை விடுதலையாக்குவதில்லை. எப்படியா நமக்கு விடுதலை தந்துட்டோம்? நீ அகப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த பாவ பழக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். 22ஆம் சங்கீதம் 3:4. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 3:4. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அவர் யாரா? இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அவர் யாரா? சேனையின் கர்த்தர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரோ பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். எங்கள் பிதா பரிசுத்தரே, நீ பரிசுத்தர். ஆகையால் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பினவர்கள் நீர் விடுவித்தீர். பரிசுத்தர் யார் என்றால் விடுவிக்கிறவர். நம்முடைய பரிசுத்தர் நம்மை விடுவிக்கிறவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் யார் என்றால் சேனையின் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். நமக்கு எல்லா சூழ்நிலையும் நம்மை விடுவிக்கிற கர்த்தர். அதனாலே இந்த விடுதலை என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைக்கிறவர்களும் என்னை விடுவித்தார். என்னை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்தாரா?
அப்ப விடுதலை எங்கன்னா நம்மை பகைக்கிறவர்கள் என்று இந்த 18ஆம் செய்திருக்கிறது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 சாமுவேல் 22:18. என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். பகைஞருக்கு இங்கே போடப்பட்டிருக்கிறது. சங்கீதம் என்ன போடப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 18:17 பகைக்கிறவர்களுக்கு, அங்க பகைஞருக்கு போடப்பட்டிருக்கு. இங்க என்ன பட்டிருக்கு? உன்னை பகைக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய விடுதலையாக்கப்படுகிறார். சில பகைஞர்கள் நமக்கு தெரியும், இவங்க வராங்க நம்ம பகைக்கிறவர்கள் என்று. ஆனா இங்கே 18ஆம் சங்கீதம் பயிலப்படவில்லை. என்னை பகைக்கிறவர்களுக்கு, யார் நம்மை பகைப்பார் நமக்கு தெரியாது, யார் நம்ம பகைக்கிற நமக்கு தெரியாது. பகைஞர் தெரியும், நம்ம விரோதிக்கு ஈஸியா கண்டுபிடிச்ச சண்டைக்காரன் நம்ம ஈஸியா கலைந்து அப்படி திரும்பி போயிடலாம். ஆனா பகைக்கிற கூட்டம் நமக்கு உண்டாம நிற்கும், தெரியாது நமக்கு. இவங்க நம்மளை பகைக்கிறாங்க, நம்ம விரோதிக்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றார், உன்னை பகைக்கிறவர்களுக்கும் உன்னுடைய பலத்த பகைஞர்களுக்கும் நான் விடுதலையாக்குவேன். காரணம், அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்த பகைக்கிறவர்களுக்கு விடுதலையாக்குவாராம், நம்மை பகைக்கிறவர்களுக்கு மத்தியிலிருந்தும் நம்மை விடுதலையாக்குவார். இன்னைக்கு பகைக்கிற கூட்டம் நம்மை நேசிக்கிற கூட்டத்தை பார்க்கிறோம். நம்மை பகைக்கிற கூட்டம் அதிகமாய் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனா கர்த்தர் அந்த பகைஞர் கூட்டத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு அவன் நேசித்த நேசத்தை பார்க்கிறோம், அவன் வெறுத்த வெறுப்பு அதிகம். அப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு அவ்வளோ நேசம், கொஞ்ச நிமிஷம் அவருடைய பகை மகா பெரிய பகையா மாறிச்சு. ஆனா ஒன்று தேவ பிள்ளையே, யார் பகை கட்டும் அந்த பகைஞர்களுக்கு முன்பாக நம்மை விடுவிக்கிற ஒரு பரிசுத்தர் இருக்கிறார். சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் நம்மை பரிசுத்தமாக்குவார். இரண்டாவது, நம்மை விடுவிப்பார். நம்முடைய பகைஞர் மத்தியிலே மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனத்திலிருந்து விடுதலையாக்குவார். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவளை கண்டு, லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவர்களை கண்டு, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, இன்றைக்கு உன்னுடைய பலவீனத்தை கண்டு உன்னை விடுதலையாக்கப்படுகிறார். அதுவும் நீ விரும்பல, அவர்களை கூப்பிடுகிறார். ஸ்திரீயே, அழைத்து இன்றைக்கு உன் பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கப்படுகிறார். உன்னால் வெளியே சொல்ல முடியாத சில வீக்னஸ், தமிழ்ல பலவீனம் சொல்லி ஈஸியா, ஆனா சில பேர் இவங்க கிட்ட சில வீக்னஸ் இருக்குது, இந்த வீக்னஸ் விடுதலை பெறாம இருக்குது, தமிழ் அழகா இருக்குது, உன் பலவீனம் ஏதோ ஒரு பலவீனம் நம்ம தாக்குறது என்று. ஆனால் பாஸ்டர் நல்லவர் தான், அவர்கிட்ட சில வீக்னஸ் இருக்கிறத நான் பார்த்தேனே. நம்மளை மற்றவர் பார்க்கிற அளவுக்கு எந்த வீக்னஸ் இருந்தாலும் கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டுவராய். கர்த்தர் காண்கிற வண்ணமாக உன் வீக்னஸ் இருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க பரிசுத்தராக இருக்கிறார். இன்றைக்கு உன்னுக்கும் அறியாமல் ரகசிய அந்த வீக்னஸ்ல இருந்து கர்த்தருடைய தரப்பைகிறார். உன்னால் முடியாத பட்சத்திலே கர்த்தருக்கு ஒரு வீக்னஸ்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை. ஏனென்றால் இயேசு அந்த ஸ்திரீயை தம்மிடத்தில் வரவழைத்து, ஸ்திரீயே, இன்றைக்கு உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்க. எத்தனை வருஷம் பலவீனப்பட்டாலாம்? 18 வருஷமாய் பலவீனப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சாதாரண 1 வருஷமா நீ பலவீனப்பட்டிருக்கிற, 2 வருஷமா பலவீனப்பட்டிருக்கிற, அல்லது உனக்கு புத்திக்கு தெரிஞ்சு சில வீக்னஸ் இருந்தே இருக்குது, யாருக்கும் தெரியாது.
ஆனா கர்த்தருக்கு தெரியும் உங்ககிட்ட ஆரம்பிக்கப்பட்ட வீக்கில் சிந்த வரைக்கும் விட்டு விலகல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னை தமிழ் அழைத்து, மகனே இன்னைக்கு உன் வீக்னஸ்ல இருந்து நீ விடுதலையாக்கப்படுகிறாய். ஒரு சமயம் 12 வயசுல இருந்து 13 வயசுல ஆரம்பிக்கப்பட்ட அந்த வீக்னஸின் பழக்கம் இன்றைய தினம் வரைக்கும் உனக்கு விட்டு விலகாமல் இருக்கலாம். ஆனா ஏனோ கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்த ஆகையால் உன்னை தம்மிடத்திலே அழைத்து உன்னுடைய பலவீனத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்க சித்தம். நீ விரும்பாத பட்சம் 18 வருஷமா இருக்கிறாங்க ஆலயத்துக்குள்ளே. ஆனா இயேசுவின் கண்கள் கண்டது. சரியே அழைக்கிறார். இன்றைக்கு அவங்க போய் கேட்கல. அவங்களுக்கு விடுதலை பெற சந்தோஷம். அவங்க விரும்பவே இல்லை. அவங்க எங்க இருக்கிறாங்க? தேவாலயத்தில். இயேசு தேவாலயத்தில் வந்திருக்கிறார். ஆனா 18 வருஷமாக்கு அந்த மக்கள் விடுதலை பெற ஆனா ஆலயத்துக்காக 18 வருஷமா விடுதலை வேணும் விரும்பல. ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனை வருஷம் வந்திருக்கிறாங்க? 18 வருஷமா. 18 வருஷமா ஆலயத்தில் இருந்த மகளை அவங்களுக்கு விடுதலை பெற விரும்பல. நீ சில பேர் விரும்ப மாட்டேங்கிறாங்க. போலாம் வரலாம், அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை. அந்த பழக்கத்தை என்னால விட முடியும். நீ விட முடியல, நீ விரும்பல. நீ விரும்பினா கர்த்தர் என்றைக்கோ விடுதலை கொடுத்திருக்கிறார். நீ விரும்பி இருந்தனாலதான் நீ போய் கொண்டிருக்கிற அந்த வீக்னஸ் கிட்ட. நீ விரும்புவாயனா இன்றைக்கே கர்த்தர் விடுதலையாக்கிறவராயிருக்கிறார். ஆனா அவர் பார்த்தார், 18 வருஷம் இனி விடப்பட்டு தம்மிடத்திலே அழைத்து, ஸ்திரீயே இன்றைக்கு நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். இன்னைக்கு சிறுவல்லே நம்ம விரும்பாத பட்சத்தில் கூட கர்த்தரை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். சேனையின் கர்த்தர் பரிசுத்த 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 பரிசுத்த. நம்முடைய தீட்டுகள் நீங்க அல்லது நம்மை பரிசுத்தப்படுத்துக. இரண்டாவது பரிசுத்த நம்மை விடுவிக்க. மூன்றாவது ஏசாயாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீயோனில் வாசமாய் இருக்கிறவரே, நீ சத்தமிட்டு கம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். பரிசுத்தர் அவர் பெரியவராய் இருக்கிறார். உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கிற ஒரு பெரியவர் இருக்கிறார். உடைய எல்லா விதமான குழப்பங்களுக்கும் தேவன் தீர்த்து வைத்து பெரியவர் இருக்கிறார். நீங்கள் மாத்தலி, எனக்கு அவர் தெரியும், அந்த எம்எல்ஏ தெரியும், அந்த அதிகாரி தெரியும், எனக்கு இன்ஸ்பெக்டர் தெரியும், ஐபி தெரியும், எல்லாம் தெரியட்டும். நீ போய் சாதிச்சிட முடியுமா? ஒண்ணே இல்லை. நமக்கு யாருக்கு இருக்கிறாங்களோ நமக்கு ஒரு பெரியவர் இருக்கிறார். பிரதமரை பார்க்கிற பெரியவர், சிஎம்ஐ பார்க்கிற பெரியவர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அவர் பெரியவரா இருக்கிறார். ஒரு பெரிய பிரச்சனைக்கு அவர் பெரியவராக தீர்த்து வைப்பார். நீ பெரிய பெரிய கோர்ட் ஏறி இருக்கலாம், வக்கீல் இருக்கலாம், பெரிய டாக்டர் இருக்கலாம். அந்த டாக்டர் கூட கைவிட்டு விடுவார்கள். உன் பெரிய பிரச்சனை நாளைக்கு நீ சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு பள்ளி பெரிய பணத்தை இருக்கிறது, என்ன செய்ய தெரியும், திகைத்திருக்கிற. ஆனா ஒன்று, சேனையின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அந்த பரிசுத்த நம் வாழ்க்கையிலே பெரியவராயிருக்கிறார். அந்த பெரியவரை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றோ, கர்த்தருடைய கரம் தான் உனக்காக செய்ய வைக்கிறது. வேற யாருடைய கரம் செய்யப்படுறது இல்ல. நீ பெரிய ஆளை நம்பி இருக்கிற, அவங்கள கை விட்டுட்டு அதை விடுவாங்க. ஆனா கர்த்தருடைய கரம் தான் இதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். சிந்தித்து கர்த்தர் தான் நம்ம கையில் செய்தார்.
அவருடைய கரம் தான் நமக்கு இதை செய்தது. அந்த பரிசுத்தம் தான் இந்த காரியத்தை செய்து முடித்தது. வேற யாரால முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த, அந்த பரிசுத்தம் தான் இந்த காரியத்தை செய்தது என்று நீ சொல்லுவாய். இந்த பெரியவர் நமக்காக அவர் செய்கிறதை பாருங்கள். புதிய பழைய ஏற்பாட்டிலே 2 சாமுவேல், மன்னிக்கணும், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் யாரா? பெரியவர். சாமுவேலை பார்க்கிலும், சாலோமோனை பார்க்கிலும், யோனாவை பார்க்கிலும் பெரியவர் நம் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் நமக்கு நின்று கொண்டிருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவர் சொல்வதெல்லாம் உனக்கு என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதை கர்த்தர் தப்பாமல் நிறைவேற்றுவார். உன்னை வாழாக்காமல் தலையாக்கவே, நீ கீழாகவள் மேலாவாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ பழுகி பெருகுவாய், எங்கள் சகோதரி கோடவளை பெருகுவாயாக. சதா காலமும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் உனக்கு அதை நான் தப்பாமல் நடத்திக்க. அவர் பெரியவர். அவர் சொல்வதெல்லாம் தப்பா உனக்காக என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அனைத்த கத்தை நடத்தி காட்டுவையா. தப்பாமல் நடக்கும், தப்பாமல் நடத்தி காட்டுகிறவர். அவர் பெரியவர். அவர் சொல்லிட்டாரு, உனக்காக சொல்லி இருக்கு, நான் பாத்துக்கிறப்போ உன் பிரச்சனை பாத்துக்கிறப்போ. அவர் சொல்லிட்டாருப்பா, அவர் சொன்ன அவர் நம்பிக்கை வச்சு அவர் சொல்லிட்டாரு. சரி, நம்மள சொல்லி நம்மளுக்கு அவர் சொல்லிட்டு, அவர் சொன்ன தவற மாட்டார். அவர் வாக்கு கொடுத்துட்டு தவற மாட்டார். சாதா மனுஷனே, சாமுவேலே ஒரு பெரியவர் சொன்னார், அண்ட ஸ்தலத்தைப்படுத்த தேவாலய பெரியவராச்சு. அவர் பெரியவர். அவருக்கு கட்டபுராணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியாது. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதம். இந்த பெரியவர் சொன்னதெல்லாம் தப்பாமல் நடக்கும். இந்த கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நடத்தி காட்டுவார். அவர் சொல்வதெல்லாம் நடக்குது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு ஒரு வசனத்தை சொல்லியிருப்பார்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உனக்குள்ளே இருக்கிறார், உங்களிலே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறவர் பெரிய. இந்த உலகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம், பிரதமரை பார்க்கிறோம், சிஎம்ஐ பார்க்கிறோம், உன்னுடைய மேனேஜ்மெண்டை பார்க்கிறோம், இந்த அரசாங்கத்தை பார்க்கிறோம். உனக்குள்ள இருக்கிற மகா பெரியவர், இந்த உலகத்தை ஜெயித்தவர், உன்னிலே பெரியவராக இருக்கிறார். நீ கலங்காதே. உன்னுடைய எல்லா பிரச்சனையும் அழகாக கர்த்தர் பிடிச்சு கொடுத்துறார். ஒன்றே ஒன்று நீ இன்னைக்கு போய் சொல்லு, சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், 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 சர்வ வல்லவர், பரிசுத்தர், பரிசுத்தர். இதுதான் திருவள்ளுவர் வசனம். ஏசாயா 6:3, வெளிப்படுத்தல் 4:8, ஈசாயா 3:6, 4:8, 3:3, 6, 4:8. ஈஸியா வச்சுக்கலாமானதுல. ஏசாயா 6:3, சேனை கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வெளிப்படுத்தல் 4:8, சர்வ வல்லமையாய் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த 2 வசனம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சர்வ வல்லவர், அந்த பரிசுத்தர் நம்மை பரிசுத்தமாக்க, அந்த பரிசுத்தர் நம்மை விடுவிக்க, அந்த பரிசுத்தர் நமக்கு பெரியவராய் வெளிப்படுகிறார். 4வதா மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஐயோ,
மார்க்கு 1ஆம் அதிகாரம் 24 27 முடிய. ஆனா நேரம் இல்லாததினாலே 24ஆம் வசனத்தையும் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஐயோ, நசராகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். நீ யாரு? தேவனுடைய பரிசுத்தர். நீ பரிசுத்தர் ஐயா, நீர் பரிசுத்தர். பிசாசு சொல்கிறது நீ யாரு? பரிசுத்தர். 27ஆம் வசனம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது. இவருக்கு கீழ்ப்படுகிறது. எதிர்த்து நிற்கிற அவைகளும் கீழ்ப்படுகிறது. நம்முடைய பரிசுத்தர் முன்பாக அது எப்படிப்பட்ட காரிய வல்லமை மிகுந்ததா இருக்கட்டும், கீழ்ப்படியத்தான். அன்றைக்கு கர்த்தருடைய வருகையிலே மலைகளை பார்த்து எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ஐயோ ஐயோ, எத்தனையோ மலை, 7 மலை தாண்டுகிறார். எந்தெந்த மலைகளே ஏறுறாங்க. அத்தனை மலையும் இயேசு முன்பாக சமபூமியாக்கப்படும். எங்கள் மகள் சாவை விரும்புவார்கள், ஆனால் சாக மாட்டார். கர்த்தரை நியாயத்தில் அன்றைக்கு சொல்லப்பட்டு அசுத்த ஆவிகளும் சொல்கிறது நீர் பரிசுத்த. உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, அதுதான் சொல்கிறேன், நம்முடைய பரிசுத்த நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார். எப்படி ஆச்சரியப்படுத்துகிறார் பாருங்கள். இன்னொரு இதே வசனம் இங்க எப்படி போடப்பட்டிருக்கு பாருங்கள். மார்க்ல இதே வசனம் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். லூக்காவை பாருங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 34-35. லூக்கா இதே சம்பவம் தான். மார்க் எழுதினது ஒரு பக்கம் இருக்கிறது, லூக்கா அதே சம்பவம் தான். லூக்கா 4:34-35. அவன் ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டு அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்போது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவில் விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல், அவனுக்கு என்ன செய்யா? ஒரு சேதமும், எந்த பில்லி சூனியமோ நம்மை சேதப்படுத்தவே. ஒரு சமயம் அவங்க அனுப்புற ஆவி நம்மை தாக்கலாம், அதை சேதப்படுத்த ஒரு நாள் விடவே மாட்டார். நம்முடைய பரிசுத்த அவனை கீழே தள்ளினது, ஆனா என்ன செய்யா? ஒரு சேதப்படுத்தாமல் அது புறப்பட்டு போடுது. இன்னைக்கு இவங்க செய்துட்டாங்க, அவங்க செய்து உனக்கு செய்யறாங்க, உண்மைதான். ஏவல் ஆவி அற்புதத்தான், மாயமலை செய்யறாங்கத்தான், ஆனா ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? தேவனுடைய பரிசுத்த உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. நடுவில் இருக்கிற பெரியவர் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தர். அவர் நடுவில் உள்ளவர் பரிசுத்தர். நான் நினைக்கிறேன் அந்த வசனம் ஓசியாவின் புஸ்தகம் 11:9 பாருங்கள். உன் நடுவில் உள்ளவர் பரிசுத்தர். ஓசியா 11:9 ஓசியா. என் உக்கிர கோபத்தின்படி செய்ய மாட்டேன். எப்பிராயீமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்த உன்னை சேதப்படுத்த ஒரு நாள் விடவே மாட்டேன். எந்த அசுத்த ஆவியோ உன்னை ஒரு சேதம், உன் கண்ணையோ காலையோ மூக்கையோ ஒன்னி சேதப்படுத்த முடியாதவருக்கு கர்த்தரை காக்க வல்லவர். ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவனை ஆச்சரியப்படுத்துகிறார்.
அந்த ஆச்சரியம் ஆலோசனையிலே அவர் ஆச்சரியமானவர் என்று ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது. அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர். நீ எப்படி நடக்கணும், எதை செய்யணும், எங்க போகணும், எப்படி பேசணும், எப்படி இந்த காரியத்தை ஆரம்பிக்கணும், அவரே உனக்கு ஆலோசனை சொல்லுவார். ஏன் தெரியுமா? அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர். அது மாத்திரமல்ல, மத்திய 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி வீட்டு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. உன் கண்களை ஆச்சரியப்படுகிறது. கர்த்தர் உனக்காக செய்யப்படுகிறது. நீ ஆச்சரியப்படுகிறாய். அந்நியர்கள் மற்றவர்கள் பார்த்தல்ல, ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆனா உன் கண்கள் ஆச்சரியப்படுகிறது. கர்த்தரா செய்தார். இது உனக்காக கர்த்தராலே செய்யப்படும். நீ ஆச்சரியப்படுகிறாய். உன் தகப்பன் வீட்டிலே, உன் தாய் வீட்டிலே, உன் மாமியார் வீட்டிலே, உன் மாமனார் வீட்டிலே, உன் சகோதர வீட்டிலே உனக்காக நீ வேலை செய்யப்படுகிறே. கர்த்தரை ஆச்சரியப்படுத்தப்படுகிறார். உன் கண்களே காணப்படுகிறது. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியம். என்ன நம்பவே முடியல. உனக்கு அந்த பதவி எனக்கு தான். உனக்கு சம்பளம், இவ்வளவு சம்பளம் உனக்கு தான். ஏன் தெரியுமா? கர்த்தரை ஆச்சரியப்படுத்த வைக்கிறார். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். நம்மை பரிசுத்தமாக்குவார். அவர் பரிசுத்தர். நம்மை விடுவிப்பார். அவர் பரிசுத்தர். பெரியவராயிருப்பார். அவர் பரிசுத்தர். ஆச்சரியப்படுத்துவார். கடைசியாக அவர் பரிசுத்தர். நம்மை சந்தோஷப்படுத்துவார். நம்ம அழ வைக்கிற கூட்டத்தாருக்கு முன்பாக அந்த பரிசுத்தர் நம்மை சந்தோஷப்படுத்துவார். உன்னை சிரிக்கிற கூட்டம் ரொம்ப கம்மி. உன்னை சந்தோஷப்படுத்துகிற கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அழ வைக்கிற கூட்டம் அதிகம். இல்லாத சொல்லி 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 அழ வைப்பாங்க. ஒண்ணு கேட்பாங்கோ, 4 சேர்த்து கிளம்பி சொன்னாங்க, உன்னை இப்படி பேசுறாங்கோ, அது உன்னை அழ வைக்கும், இறைக்கு துக்கப்படுத்தும். ஆனா ஒன்று, நம்முடைய பரிசுத்த உன்னை சந்தோஷப்படுத்த வல்லவராய். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27-28. என் ஆத்மாவை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27-28. என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்த அழிவை காண வெட்டி ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லியிருக்காங்க. என் ஆத்மாவை அழிவுக்கு விலக்கிவிட்டு நீ பரிசுத்த. நீ யாரா? 27 சொல்கிறது, நீ என் ஆத்மாவே பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்த அழிவை காண அழிக்க விடவே மாட்டார். உன்னை துக்கத்தில் அழிந்து போக தேவன் ஒரு நாளும் விடவே மாட்டார். துக்கம் 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 சொல்லுன்னா துக்கம் அழிக்க பார்க்கிறது. மனபார் காரணமே இல்லாத பாரம், காரணமே இல்லாத துக்கம், காரணமே இருக்காது துக்கம். அவ்வளோ துக்கம். நீ பயப்படாதே. பரிசுத்தர் சொல்கிறார், அடுத்த வசனம், அவர் சன்னிதானத்திலிருந்து உன்னை சந்தோஷப்படுத்த வைக்கிறார். உன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். இந்த சந்தோஷம் எதினால சந்தோஷத்தை கொடுக்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் கவனியுங்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு கடைசி வசனம் 52 வாசிக்கலாம். அன்றியோ உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர் என்று
வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது, சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சந்தோஷம் இரண்டாவது பரிசுத்தம். அவர் பரிசுத்த உன்னை சந்தோஷப்படுத்துகிறார். இந்த சந்தோஷத்தினாலே சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிறோம், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் அதிக சந்தோஷம். துக்கப்பட்டு காரணமே இல்லாமல் உன்னை துக்கப்படுத்தின கூட்டத்துக்கு முன்பாக கர்த்தர் இதயத்திலே அதிக சந்தோஷத்தை கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சர்வ வல்லவராகிய கர்த்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் நம்மை பரிசுத்தமாக்குவார். அந்த பரிசுத்தர் விடுதலையாக்குவார். அந்த பரிசுத்தர் பெரியவராயிருப்பார். அந்த பரிசுத்தர் ஆச்சரியப்படுத்துவார். அந்த பரிசுத்தர் நம்மை சந்தோஷப்படுத்துவார். சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக. அன்பின் தெய்வம், நன்றியோடு வைத்திருக்கிறேன். தேவரீர் இந்த பிள்ளைகளை நீ அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீயா அப்பா. ஏனோ நேற்று அதிகாலை வெளியிலே ஒரு வார்த்தை, சேனையின் கர்த்தர் பரிசுத்தர். அதை உள்ளத்திலே வைத்து அதை தியானிக்க வைத்து அந்த பரிசுத்தர் எப்படிப்பட்டது என்கிறதை எங்களுக்கு வேதத்தில் எடுத்து காண்பித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்தர், எங்களை விடுவிக்கிற பரிசுத்தர், எங்களுக்கு பெரியவராயிருக்கிற பரிசுத்தர், எங்களை ஆச்சரியப்படுத்துகிற பரிசுத்தர், எங்களை சந்தோஷப்படுத்துகிற பரிசுத்தர். நீ இருக்கும் பொழுது நாங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தா, வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி, பெரிய காரியத்தை செய்ய நாமத்தை மைப்படுத்திக் கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.